அடிக்காதீங்க சார், எங்களுக்கு தமிழ் அடிக்காதீங்க. பதினெட்டு வயசு மேல இருக்கிற ஆம்பளைங்களை ஒட்டு மொத்தம் எல்லாரும் தூக்குங்கடா. எல்லாம் அடியா எங்கடா? தெரியாது தமிழ் நான் சொல்ற வரைக்கும் ஒருத்தன கூட உயிரோட விடாங்க. தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஆமா. நீங்க யார் வேணா அரெஸ்ட் பண்ணுவீங்க, உள்ள அடிப்பீங்க, மிதிப்பீங்க. கேள்வி கேட்க ஆள் என்ன பண்ணுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தவனை பணமா அனுப்புனா கூட எங்களை எவன முடியாது. தெரியும் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு வேண்டாதவனா இருந்தா பணமா அனுப்புவீங்க, வேண்டியவனா இருந்தா ஆஸ்பத்திரியில ஏசி ரூம்ல வச்சு ராஜ உபச்சாரம் செய்வீங்க, தேவைப்பட்டா விபச்சாரம் செய்வீங்க. தெரியுதுல்ல? அப்புறம் என்ன இங்க வந்த? இவனுக்கு என்ன வேணும்? டிஎஸ்பியா, எஸ்பியா இல்ல ஐஜியா? மந்திரிக்கு வேண்டியவங்க எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சட்டசபையில தீர்மானம் போட்டிருக்காங்களா? நிறுத்துறா. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அன்னைக்கே கையை உடைச்சிருக்கணும், விட்டுட்ட. இன்னைக்கு திமிரா பேசுறான். கைய அன்னைக்கு உடைச்சான்னா இன்னைக்கு உடைச்சான்னா, உங்களையே அவன் கை நீட்டு பேசுறதுக்கு அப்புறம் அவன் உடம்புல கையே இருக்கக்கூடாது. எங்க வந்து என்ன பேசுற? என் தம்பி தெரியாம பேசிட்டான், அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் சார். இந்த வருஷம் படிப்பு படிச்சிடும், லீவ்ல படிக்கிறதுக்காக ஊருக்கு வந்தான், நாளைக்கே போயிடுவான், நானே அனுப்பி வைக்கிறேன் சார். அண்ணே சும்மா ஐயா, ஐயா அண்ணே, ஏன கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்களாவது சொல்லுங்க ஐயா, அவனுக்கு ஏதாவது ஆச்சுட்டா எங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. உனக்காக இந்த வாட்டி மன்னிச்சு விடுறேன், இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லு, புரியுதா? போ. ரொம்ப நன்றிங்க அரவிந்தா. அரவிந்தா, அரவிந்தா, அரவிந்தா. எதிர்த்து கேள்வி கேட்கறோம் நீங்க வச்சு கூடாது, அதான் விட சொன்னேன். நீ விசாரி. அரவிந்த், அரவிந்த், அரவிந்த் கண்ணா, என்னடா ஆச்சு? ஒண்ணும் ஆகலமா? ஒண்ணும் ஆகலையா? நான் மட்டும் போகலையா? இவன் பேசுற பேச்சுக்கு என்ன நடந்துருக்கு தெரியுமா? டேய், நீ என்னடா பேசுன? இன்ஸ்பெக்டரே எதிர்த்து பேசுறாமா? வேற என்னமா பண்றது? பாவம் பெத்தவங்களை வீட்டையும் பறி கொடுத்து நிக்கிறவங்கள நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அதனாலதான் இந்த தமிழ்வாணம் கூட சேராதேன்னு. ஆனா தமிழ்வாணன் இந்த ஊருக்கு நல்லதானே பண்ணிருக்கான். 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா கொலை தான் பண்ணணுங்கிறது இல்ல, படிச்சு முடிச்சிட்டு அதன் மூலமா பண்ணலாம். இப்போ உனக்கு படிப்பு தான் முக்கியம். அரவிந்த், உங்க அண்ணன் 4 எழுத்து படிக்காதவன் தான், இருந்தாலும் அவனுக்கு நல்லது கெட்டது தெரியும். அவன் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நீ சீக்கிரம் ஊருக்கு பெறப்படுப்பா. நம்ம கொள்கை தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா. நாயுடு தப்பு பண்ணா கொடுத்துட்டோம். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எந்த தப்புமே பண்ணாத அப்பாவி ஜனங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணம் இந்த பொண்ணோட புருஷன் தான். அதுக்கு அவனை வெட்டுங்கடா. இல்ல அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கிடைச்சவனெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கானே அந்த இன்ஸ்பெக்டர், அவன் கையை வெட்டுங்கடா. அதை விட்டுட்டு பொம்பளைங்க கிட்ட போய் நம்ம வீரத்தை காமிச்சிட்டு இருக்கீங்களே, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல. டிரைவர் வண்டி எடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, சீக்கிரம் எடு. நீ வெளியில வாமா. ஐயா, ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா போயிட்டு இருந்தப்ப நம்மளோட வந்து கட்டிட்டு போயிட்டாயா? அக்கா, வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு, இனிமே ஆஸ்பத்திரி கொண்டு போய் பிரயோஜனம் இல்லை, அதான் இங்க கொண்டு வந்தேன். ஆக வேண்டியதை பாருங்க.
பயப்படாதீங்க. என்னம்மா இது, ஒரு பொண்ணு பிரசவ வேலையில துடிச்சிட்டு இருக்கா, வேடிக்கை பாக்குறீங்க? இத்தனை பேர் தாலி ஏத்த அந்த நாயுடு குடும்பம் நாசமா போகணும்னு நாங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா அந்த குடும்பத்து வாரிசுக்கு உசுறு கொடுக்க சொல்றீங்க? நான் உயிர் கொடுக்க சொன்னது நாயுடுவோட வாரிசுக்கு இல்ல, நல்லது கெட்டது தெரியாத ஒரு குழந்தைக்கு. நாயுடுவோட குடும்பமே நாசமா போகணும்னு வேண்டிக்கிட்ட நீங்களே வாரிசாவது நல்லபடியா வளரணும்னு வேண்டிக்கிட்டு பிரசவத்தை பாருங்க. ஏய், நீ போய் விளக்க நேரத்துக்கு போ. கிளம்புப்பா, பஸ்ஸுக்கு நேராச்சு. என்னடா என்னாச்சு? அரவிந்த், கண்டதை போட்டு மனசு குழப்பிக்காம போய் நல்லபடியா பரிசு எழுதிட்டு வாப்பா. இல்லம்மா, நான் ஊருக்கு போல. என்னப்பா சொல்ற? முடியலம்மா, என்னால முடியல. படிக்கிறது புக்கை பிரிச்சு பார்த்தா அதுல இருக்க எழுத்து எனக்கு தெரியல. இந்த ஊரோட தலையெழுத்து தான் எனக்கு தெரியுது. எரிஞ்சு போன குடிச்சு அழிஞ்சு போன வாழ்க்கையும் தான் தெரியுது. அவங்க இருக்க இடம் இல்லாம தவிக்கிறதும் சாப்பிட வழி இல்லாம துடிக்கிறதும் தான் தெரியுது. தமிழ்வான செத்ததுதான் தெரியுது. உனக்கு அவங்க தவிக்கிறதா தெரியுது, நாங்க தவிக்கிறது தெரியல. அண்ணே, புரியாம பேசாதீங்க. என் கண்ணு முன்னால இத்தனை நடந்திருக்கு. தமிழ்வான் இந்த ஊருக்கா உயிரை தியாகம் பண்ணிருக்கான். நாம என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? அரவிந்த், தறி நெஞ்சு பொழைக்கிற நம்ம குடும்பம் உன்னால தலை நிமிந்ததுன்னு சொல்லணும். பெத்தவ எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியலப்பா. நம்ம குடும்பம் ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டா நாதி எத்தவங்களுக்கு யாருமா இருக்கா? உங்களுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம். இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு சோத்து கூட வழி இல்லாம தவிக்கிறவங்களுக்கு யாருமா இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் படிச்சு பட்டு வாங்கன்றத மறந்துருக்கேன்.
சார் பேப்பர். என்னமாச்சு? எழுது. ஏய், இதுக்கெல்லாம் அப்செட் ஆனா எப்படி? அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ, நாளைக்கே வந்துருவார். ஹலோ. என்னது? அப்படியா? இதோ வந்துட்டேன். ஒரு பணக்கார நாயோட உயிருக்கு ஆபத்துனதும் இத்தனை பேர் பதறி போய் வந்திருக்கீங்களே, ஏழையோட உயிருக்கு ஆபத்துனா ஒரு போலீஸ் வந்திருக்குமா? 44 பேர் உயிரோட 44 பேரை எரிச்சான அந்த கோபாலகிருஷ்ணன், உங்க கோபாலகிருஷ்ணன். அப்ப எங்கடா போனீங்க நீங்களா? அதனாலதான்டா கோபாலகிருஷ்ணனை வெட்டினேன். நான் தான் வெட்டினேன், பிட் நோட்டீஸ் போட்டு தான்டா வெட்டினேன். உனக்கு தைரியம் இருந்தா நீ என்னதான் பிடிச்சிருக்கணும், அந்த அப்பாவி ஜனங்களே இல்ல. நீங்க வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசத்தை கவர்மெண்ட்டுக்கு தான்டா காட்டணும், இந்த கோபாலகிருஷ்ணன் குடும்பத்துக்கு இல்ல. நீங்க மட்டும் நேர்மையா உங்க கடமையை செஞ்சிருந்தா இந்த மாதிரி தமிழ் வாழ்ந்த உருவாகி இருக்கவே மாட்டானுங்கடா. இப்ப நான் என்ன செய்யணும்? ரிலீஸ்! நீ ஸ்டேஷன்ல வச்சு சித்திரவதை பண்றியே, அவங்கள ரிலீஸ் பண்ணணும். தமிழ்வாணன், நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தை விட இவங்க கிட்ட வாங்குற லஞ்ச பணத்துக்கு நன்றியோட இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏய், அனாவசியமா நீ அவசரப்பட்ட, இந்த குண்டு வெடிச்சு நாங்க 2 பேருமே செத்துருவோம். நான் சாவறத பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டது இல்ல. உங்க குடும்பத்துல யாராவது குண்டு வெடிச்சு செதறி இருக்காங்களா? இல்ல இல்ல. அனாவசியமா அந்த குறையை நீ தீர்த்துறாத. என்கவுண்டர் டேட். ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. வாங்க. அரவிந்தா, பேசணும். நடக்காது. தட்டா திறக்காது. உடைக்கணும். அது ஒரே வழி. தப்பு பண்றவனுக்கு மரண பயம் வரணும். அது கடமைச்சுனே. இந்த மாதிரி போராடுறவன் கேட்கலாம். ஆனா என் போராட்டம் ஆகாது. சாகவும் கூடாது. யாரா அவன்? நேரம் கெட்ட நேரத்துல என்னடா வேணும்? நியாயம் வேணும். அது கோர்ட்டுக்கு போ. இங்க வந்து நின்னா இப்ப எங்களால கோர்ட்டுக்கு போக முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் நியாயம் கிடைக்காது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? உள்ள இருந்து பேசினா நீ இப்படிதான் பேசுவ. இங்க வாடா. இங்க இருந்து பேசு. ஒரு நிமிஷம் நினைஞ்சதுக்கே இந்த ஆட்டம் ஆடுறிய. இந்த மலையில உட்கார கூட இடம் இல்லாம
குழந்தை குட்டியோட நடுத்தர நிக்கிற இவங்கள பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? நான் ஏன் யோசிக்கணும்? உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் உனக்கு வந்து சேரும் போது உங்க அப்பா செஞ்ச பாவம்லாம் உனதான வந்து சேரும். அதுக்கு பரிகாரம் நீ தானே பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும்? பணம் வேணுமா? நாங்க ஒண்ணும் பிச்சை கேட்கலடா. உன் பணம் எங்களுக்கு எதுக்குடா? 20 வருஷமா இவங்க கிட்ட ஏமாத்தி பிடிக்க வச்சுக்க பத்திரத்தெல்லாம் திருப்பி கொடுக்கணும். நீங்க எரிச்ச வீட்டை நீங்களே கட்டி கொடுக்கணும். கொடுக்கலன்னா கொடுக்கலனா எடுப்போம், திறக்கலனா உடைப்போம். வாங்க. பத்திரத்தை வேடா.